Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு காலிஃப்ளவர் பீஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது வந்து சாதத்தோட சப்பாத்தி ஃபுல்காவோட ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி பூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுட்டு நாம் எடுத்துடலாம், வடிகட்டி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் 150 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய அரை மூடி தேங்காய், அதை வந்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். 3 பெரிய தக்காளி, அதை வந்து நல்லா அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த கிரேவி செய்யலாம். இந்த கிரேவிக்கு நெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை சேர்த்துட்டு வதக்கிட்டு இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெய்யோட வெங்காயம் வதங்குறப்ப அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கோல்டன் ப்ரௌனுக்கு ஆயிடுச்சு வெங்காயம். இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு வெங்காயம், நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த பூ வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா இந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் கோட் ஆகிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சிம்மிலேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி சேர்த்தா அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வேக வைக்கலாம். இப்போது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச 100 கிராம் அளவுக்கான பச்சை பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, தோல் உரிச்சிட்டு வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வேகிறதுக்கு டைம் வேரி ஆகும். அதனால் நான் பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் நம்ம பொட்டுக்கடலை தூள் சேர்த்துருக்கோம். அது எதுக்குன்னா நமக்கு வந்து திக்கனிங்காக. வெறும் தேங்காய் பால்னால் சலசலப்பாக இருக்கும், டேஸ்ட் வந்து அவ்வளோக்கு ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், திக்காகவும் இருக்கும் கிரேவி. இப்போ பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாயிடுச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கறி ரெடி ஆகிடுச்சு.
இதை நம்ம சாதத்தோட, சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டியோட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.